சமீபத்தில் வெளிவந்த ஆம்பள படம் ஐ அளவிற்கு இட் அடிக்கவில்லை என்றாலும் ஆவரேஜ் இட் என்கிறது பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரம். அதிலும் படத்தின் சேட்டலைட் உரிமையை 10 கோடிக்கு வாங்கியிருக்கிறதாம். தியேட்டர் கலெக்ஷன் தெலுங்கில் ரிலீஸ் ஆகும் போது அந்த கலெக்ஷன் என்று பணத்தை மூட்டையில் கட்டுவார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் படத்தில் சந்தானத்தின் போர்ஷனை உருவிவிட்டால் மிச்சம் இருக்கும் அட்ராக்ஷன் என்ன? இதில் டைரக்டரின் யுக்தி எங்கே? இப்படியெல்லாம் பல்வேறு கணக்குகளை கூட்டி கழித்து போட்டு பார்த்த சிவகார்த்திகேயன் சுந்தர் சி படத்தில் நடிக்க மறுத்துவிட்டாராம். அந்த படத்தை குஷ்புவே தயாரிப்பதாகவும் இருந்ததா? இந்த நிலையில்தான் மேற்படி கேள்விகளை தன் மண்டைக்குள் விடாமல் செலுத்தி ஒரு வழியாக விடையறிந்து விட்டார் சிவகார்த்திகேயன். கூலாக சுந்தர் சி அழைத்து, சார் நம்ம படம் இப்போ இல்ல, பிறகு பார்க்கலாம் என்று கூறிவிட்டதாக தகவல். இந்த பேரதிர்ச்சியில் இருந்து சுந்தர் சி ஈஸியாக மீள்வார். ஏனென்றால் அவர் பார்க்காத ஹீரோக்களா காமெடியன்களா?